ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் முயல் வளர்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன். முயலுக்கு அடர் தீவனம் வீட்டிலேயே செய்கிறத பற்றி தான் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு 13 பொருள் தேவை. ஃபஸ்ட்டு கோதுமை தவிடு, 2வது அரிசி தவிடு, 3வது உளுந்தந்தூசி, 4வது பச்சைப்பாசி பயிர் தூசி, 5வது துவரை தூசி, 6வது சுண்டல், 7வது மக்காச்சோளம், 8வது கம்பு, 9வது தெனை, 10 கடலை புண்ணாக்கு, 11 தேங்காய் புண்ணாக்கு, 12 தாது உப்பு, 13 கல் உப்பு. இந்த 13 பொருள் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். நான் வாங்கின இந்த 13 பொருளில் ஃபைன் பார்ட்டிகல்ஸாக எனக்கு ஒரு 6 பொருள் கிடச்சிருச்சு. கோதுமை தவிடு, அரிசி தவிடு, உளுந்தந்தூசி, பச்சைப்பாசி பயிறு தூசி, துவரை தூசி, தாது உப்பு, இது எல்லாமே எனக்கு நைஸாகவே கிடச்சிருச்சு. முழுசாக எனக்கு கிடச்சது வந்து சுண்டல், மக்காச்சோளம், கம்பு, தெனை. இது போக புண்ணாக்கில் கடலை புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்குமே நான் கட்டியாக வாங்கிட்டேன். ஆனால் கடலை புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும் கடையில் நமக்கு நைஸாக கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த கம்பு, மக்காச்சோளம், தெனை, இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த எல்லா பொருளுமே நமக்கு மாட்டு தீவன கடையில் கிடைக்கும். இதில் வந்து நம்ம கம்மியாக 2 முயல் வச்சுருக்கோம். ஸோ செய்ய போகிறது 2 முயலுக்கு செய்ய போகிறோங்கிறப்ப 1/4 கிலோ லெவலில் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே வாங்கலை. இப்போது நிறையா வாங்கி 1 கிலோ 2 கிலோ எல்லாத்துலேயும் வாங்கி நம்ம அரைச்சி வச்சோம்னா அதெல்லாம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 1/4 கிலோ கம்மியாக கொடுக்க மாட்டாங்க கடையில். ஸோ அதனால் நான் கம்மியாக வாங்கி அரைக்கிறேன். இப்போ 1/4 கிலோ வாங்கினதுலேயுமே நான் வெறும் 100 கிராம் தான் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதுவே எனக்கு ஒரு 15 நாள் வந்துடும். இப்போது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு ஒரு ரவை பதத்துக்கு அரைக்க போகிறேன். இதில் கல் உப்பு சேர்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கல் உப்பு வந்து 10 கிலோக்கே வெறும் 50 கிராம் தான் சேர்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ரவை பதத்தில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் அரைக்க போகிறோம். தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 100 கிராம் சேர்க்குற இடத்துல 50 கிராம் இல்லை 50 கிராம் கம்மியாக தான் சேர்க்கணும். இதை மிக்சியில் போட்டு இதையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து இதோட தாது உப்பு சேர்க்க போகிறோம். தாது உப்பும் கல் உப்பும் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். இப்போ தாது உப்போட ரேஷியோ பார்த்திங்கன்னா 10 கிலோக்கே 100 கிராம் தான் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம 100 கிராமுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போது இந்த தாது உப்பு நான் சொன்னேன்ல, இந்த ஃபைன் பார்ட்டிகிள்ஸு, தவிடு, தூசி, அதை எல்லாத்தையுமே ஒரு 100 கிராம் எடுத்து சும்மா மிக்சியில் ஒரு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரே ஒரு சுற்று தான், ஒரு சுற்று போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எதுக்காக 100 கிராம் அளவில் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது கெட்டு போக சான்சஸ் இருக்குது. நம்ம வச்சுருக்கிறது 2 முயல். இதுவே 2 முயலுக்கு 15 நாளைக்கு தாராளமாக வரும். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்து கோதுமை தவிடும் அரிசி தவிடுமே ரொம்ப நைஸாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அதையும் நம்ம அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. ஸோ நீங்கள் நல்லா கிளறி விட்டால் தான் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் பண்ண இது எல்லாத்தையுமே ஒரு ஈரம் இல்லாத ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது மட்டும் திறந்து எடுத்துக்கோங்க. இப்போது இது முயலோட நம்ம முயல் சம்மந்தமாக அடர் தீவனம் செய்கிறது வீட்டிலேயே செய்கிறது சம்மந்தமாக போட்ட 2வது வீடியோ. அதே மாதிரி இப்போ நம்ம செஞ்சுருக்கிற இந்த அடர் தீவனத்தை முயல் சாப்பிடுதா இல்லையாங்கிறத நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.